நான் எப்பயுமே ஒரு டைஹார்ட் ஃபேன்னா அது ரஜினி சார்து அப்படின்றீங்க. அது காரணம் ஏன் சார்? ஏன் சார் அவ்ளோ அவர மட்டும் அவ்ளோ புடிக்குது? இல்ல நம்ம ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது சினிமா சினிமான்றது எப்படி பார்க்குறது என்னன்னு தெரியாது. ஏதோ படம் போடுவாங்க பார்க்குறோம், வீட்ல கூட்டு போவாங்க பார்க்குறோம். ஹாஸ்டல்ல படிச்சேன். ஹாஸ்டல்ல போடுவாங்க. ஒரு சினிமா மேல அட்ராக்ட் பண்ணது ஒரு ஹீரோ ரஜினி சார். அப்போ சின்ன வயசுலயே மனசுல பதிஞ்சுட்டாரு. இவர் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹீரோவா இருக்காரு அவருடைய இது. அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் ஸ்டைல ஒவ்வொன்றா கேள்விப்படுவோம்ல. சினிமாவில் அவர் நடிக்கிறதும் அதுவும் வித்தியாசமாக இருக்குது. லைஃப் ஸ்டைல்லையும் அவர் ஒரு வித்தியாசமாக இருக்கார். அப்படிங்கும்போது அவர் மேலே ஒரு தனி ஒரு இது நம்ம கேரக்டரோட அது ரொம்ப அட்டாச் ஆகுது. நமக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படியே சின்ன வயசுலேருந்து மனசில் பதிஞ்சு இந்த சினிமா மேலே ஈடுபாடு வர்றதுக்கு காரணமே ரஜினி சார், அப்புறம் இளையராஜா சார். அந்த பாடல்கள் கேட்டு இது ரெண்டு தான் எனக்கு சினிமா மேலே உள்ள ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கான காரணம். அது அப்படியே நானே சினிமா வருவேன்னு எதிர்பார்க்கல. ஒரு ஒரு ரசிகனா ரசிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. ரசிக்கிறதுக்கு இருக்கிற அறிவே பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் நம்ம ஃபீல்டில் வந்துட்டோம் அப்படின்றது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன்.